ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓப்போவோட ரெனோ மொபைலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஓப்போக்கு 2-3 சப் பிராண்டாக இருக்குது. ரியல்மி இருக்குது, ஒன் ப்ளஸ் இருக்குது. ஸோ ஒன் ப்ளஸ் வந்து முன்னாடி தான் இருக்குது. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரியல்மி கொண்டு வந்தாங்க ஆன்லைன் ப்ராடக்ட் மட்டும். ஸோ அது தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ரெனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அனௌன்ஸ் டேட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 10 வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியே வந்து ரெனோ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வரவு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது மாதிரி விஷயங்கள் வந்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி, இது மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. சேம் அதே பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத அந்த மாடல் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக முன்னாடி பார்த்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரால் வீடியோ தான் பார்த்தோம். ஸோ ஓவரால் என்னென்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னு. ஸோ இந்த மொபைலில் பார்த்தீங்க இந்த வீடியோவில் அப்ராக்சிமேட்டாக சொன்னது காட்டிலையும் கரெக்டாகவே 180% வந்து கொஞ்சம் சொல்கிற ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க என்னென்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸோ ஒரு 3 கலர் வேரியண்ட்டில் கொடுக்குறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா கோல்டு, ப்ளூ, ரெட். ஸோ இந்த மாதிரி 3 கலர் வேரியண்ட்டில் ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளேல பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளாக அருமையாகவே இருக்குது. எந்த நான்ஸ் வாட்ஸ்அப் எதுவுமே இல்லாமல் ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே 6.4 இன்ச்சு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் அமோல் டிஸ்பிளேல கொடுக்குறாங்க. ஸோ அமோல் டிஸ்பிளே கொடுக்குற இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வருது. ஸோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வர எல்லா மாடலுமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஹையர் அண்ட் மாடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேக் சைடில் வந்து எந்த இது இல்லாமல் 2 கேமரா இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட லோகோ கொடுத்துருக்காங்க. அதுக்கு எப்பயுமே ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. இதோட பெரிய காரணம் இன்னொரு ப்ளஸ் என்ன சொன்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் வந்து ஒரு பாப்பா செல்ஃபி வர கேமரா மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து எக்ஸ்ட்ரா எல்இடி ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்இடி ஃப்ளாஷ் கொடுக்குறதால ஃப்ரெண்ட்லையும் எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி சில மாடலாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாப்பப் செல்ஃபிலாம் வந்துருக்குது. அந்த மாதிரில வந்து ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்ஃபி கிடையாது, செல்ஃபி ஃப்ளாஷ் லைட்டு கிடையாது அப்படின்னு சொல்லலாம். செல்ஃபி கேமரா இருக்குது, ஃப்ளாஷ் லைட் மட்டும் கிடையாது. இதில் பார்த்திங்க அப்படின்னா செல்ஃபி ஃப்ளாஷ் லைட்டும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் கூட அப்படின்னு சொல்லுவேன். ஸோ 1080 பிக்சலில் கொடுத்துருக்காங்க. கார்னிங் கோரில்லா கிளாஸ் 6th ஜென்ரேஷனில் கொடுத்துருக்காங்க. இதோட பார்த்திங்க அப்படின்னா ஓப்போவே முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 5 ஜென்ரேஷனாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா ஓப்போவில் வந்து 6 ஜென்ரேஷனாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ கேமராவுக்கு அடுத்து ஒரு குவாலிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா டிஸ்பிளே கிளாரிட்டி, டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரேஷன் கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல வரேன் நான். ஸோ அதுக்கடுத்து கேமரா பார்க்கலாம். கேமரா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பேக் சைடில் வந்து ஒரு 48 MP கேமரா கொடுக்குறாங்க. அது சோனி சென்சாரோட. அது பார்த்திங்கன்னா IMX 5X சென்சாரோட கொடுக்குறாங்க. அது மெயின் கேமரா அப்படின்ற பட்சத்தில் ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ கேமராவுக்கு வந்து சோனின்ற சொன்னாவே பார்த்தீங்கன்னா கேமரா கிளாரிட்டி அவ்வளோ அருமையாக இருக்கும். கேமராக்காகவே எடுக்கிறவங்க சோனி அதிகமாக லைக் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயத்தில் இந்த சோனி சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறதால கேமரா கிளாரிட்டி நல்லா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஒன் 5 MP டெப்த் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கில் வந்து ப்ளக் பண்ணியிருக்கலாம். ஸோ அது மாதிரி விஷயங்களுக்காக 5 MP கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செல்ஃபின்னு சொல்லிட்டோம்னா பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 16 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஒரு பாப்பாப் ஆகி வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த டிசைனிங் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்குது. கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு ஆங்கிலோட லைட்டாக வளர்ந்துருக்கு. ப்ளஸ் அதில் வந்து எக்ஸ்ட்ரா மைக் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது, அது போக எல்இடி ஃப்ளாஷ் லைட் இது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ அந்த மார்க்கெட்டில் தான் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்ட்டு ஸோ உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ப்ராசர் அப்படின்னு பார்க்கலாம் 2.5 GHz ஆக்டா கோர் ஸ்னாப்டிராகன் 710 கொடுக்குறாங்க. 710 அப்படின்ற பட்சத்தில் ஒரு ப்ரூ ப்ராசர் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். ஸோ ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா 9.0 கொடுக்குறாங்க 5 வெர்ஷன். ஸோ கலர் வாய்ஸ் அவங்களுடைய ஓப்போவோட ஓன் வாய்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 6.0 கொடுக்குறாங்க. இது போகிற மாடலில் பார்த்தீங்கன்னா 6.0 கொடுத்துருக்காங்க. ஸோ ரோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 6GB RAM 128GB மெமரியோடையும், ஸோ இன்னொரு மாடல் வந்து 8GB RAM 256GB மெமரியோடையும் கொடுக்குறாங்க. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3680 mAh பேட்டரி வித் ஓக் சார்ஜர் 3.0 ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட கொடுக்குறாங்க. ப்ளஸ் டைப் சியும் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஓப்போ வந்து இப்போ ரீசெண்டாக வந்து F11 Pro F9 Proலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓக் சார்ஜர்லாம் கொடுத்து ஒரு நல்ல புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் சி கொஞ்சம் இதில் கொடுத்துருக்கதால ஒரு நல்ல விஷயம் கூட அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ 5G சப்போர்ட் இருக்குது. ஸோ 5G சப்போர்ட் இப்போ வர மாடலாம் பார்த்தா ஹேர் அண்ட் மாடலாம் 5G சப்போர்ட் கொடுக்குறது ஒரு நல்ல விஷயம். கலர் பார்த்திங்கன்னா பிளாக், ரெட், கோல்டு இது மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 6GB RAM ஒரு 30,000 வரைக்கும் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி 8GB RAM பார்த்திங்கன்னா 36,000 ரூபாய்க்குள்ள வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட்டில் வரட்டும், அதுக்கப்புறம் ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் மறுபடியும் ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.